ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் லிமிட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட சம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஒரு தியரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ இது தெரிஞ்சாதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்ஸ்னா என்ன அப்படின்னு சொன்னதோட முடிஞ்சு போச்சு. அண்டே வந்து ப்ளஸ் டூவில் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணாலும் பண்ணினாலும் ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் தாண்டி வரீங்க அப்படின்னா, இந்த லெசன்ஸ் எல்லாம் தாண்டி வரீங்கன்னா இந்த ஒரு சில கான்செப்ட், ஒரு சில ஃபார்முலாஸ், ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் லிமிட்ஸில் முக்கிய முடிவுகள் அப்படின்னு சொல்லுது. இது ஒரு சாண்ட்விச் தீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம சாண்ட்விச் அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு எப்படி பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லும்போது சாண்ட்விச் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் மேலே வச்சு பிரெட் வச்சு சீஸ் வச்சு இந்த மாதிரி கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி தான் இது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து டெரைவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி இப்படி இருக்குது. இது ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் தென் இது இந்த ஃபங்க்ஷன்லேயே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், கீழே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னாலும், இது வந்து ஜி ஆஃப் எக்ஸ், இது வந்து ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இதில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் ஹெச் ஆஃப் எக்ஸுக்கும் நடுவில் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதான் அந்த இது எப்படி நம்ம சாண்ட்விட்சில் வந்து உள்ள சீஸ் இந்த மற்றபடி அந்த வெயிட்டங்கள்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இருக்கலாம் எப்படி ஒன்று இருக்கலாம், நடுவில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது ஸோ இதுக்கு நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணுறீங்க. நான் எக்ஸாக்டாக இந்த எக்ஸ் நாட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல அந்த லிமிட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எக்ஸாக இருந்துச்சுன்னா, ஜி ஆஃப் எக்ஸோட லிமிட்டும் ஹெச் ஆஃப் எக்ஸோட லிமிட் கிடைக்கூடிய வேல்யூ வந்து எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரிங்களா? அதாவது ஒரு ரெண்டுத்துக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் வேல்யூவாக கிடைச்சிச்சு அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லுவோம், அல்லது அன்யூஸ்வல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஹெச் ஆஃப் எக்ஸோட ரெண்டுமே சேமாக இருக்கணும். அந்த சேமாக இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து திஸ் கண்டிஷனில் இருக்கும். ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ். இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ்க்கு நடுவில் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, இன்இக்வலிட்டி யூஸ் பண்ணி போடும்போது இது வந்து நம்ம ஈக்குவல் நாட் ஈக்குவல் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இன்இக்வலிட்டி உள்ளுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை ஜெனரேட் பண்ணுறாங்க. இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ நமக்கு வேணும் அந்த டைம் ஆஃப் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டோட ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு ஈக்குவலாக இருந்துச்சு, அது எல் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ we can analyze the result limit extends to x naught f of x is equal to l அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், எல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் வந்து இதை நோட் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0, தீட்டா டென்ஸ் டு 0 சைன் தீட்டா டிவைட் பை தீட்டா இட் இஸ் ஈக்குவல் டு the வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃப் எல்லாம் வந்து நம்ம போட்டுருக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அந்த ரிசல்ட்டை மட்டும் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க. sin theta by theta எப்படி சார் நீங்கள் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, theta tends to 0 so we have to apply the value for theta is equal to 0 போது இந்த இடத்துல 0 சொல்லி அப்ளை பண்ணீங்கன்னா sin 0 சொல்லி வரும். sin 0 ஓட வேல்யூ 0 தான் ஆக்சுவலா. இந்த இடத்துல 0 சொல்லி அப்ளை பண்ணா டிவைட் பை 0 வந்துரும். so 0 by 0 அப்படிங்கிறது it should be indeterminate form. அதாவது இது வந்து ஒரு தேரப்பெறாத வடிவம். இது வந்து வேல்யூ கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம். பட் அங்க தான் வந்து ஒரு ரிசல்ட் எல்லாம் கவனிக்கணும். theta is approaching the value of 0. 0 வந்து அப்ரோச் பண்ணுது. is not equal to 0. சரியா? ஸோ அந்த கண்டிஷன் இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ வந்து நாட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கண்டினியூட்டி சொல்லும்போது கண்டினியூட்டி சொல்லும்போது இந்த ரிசல்ட் சொல்கிறேன். சைன் தீட்டா பை தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தீட்டா வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நாட் டிஃபைன் ஆகாது, ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகாது. இது என்ன சொல்லிட்டுன்னா லிமிட்டில் தான் அப்ரோச் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து ஸோ தீட்டாவின் வேல்யூ வந்து 0வை நெருங்கும் பொழுது சைன் தீட்டா பை தீட்டாவோட மதிப்பு வந்து 1 அப்படிங்கிறது. சரிங்களா? நெருங்கிறதுக்கும் எக்ஸாக்ட்டா theta is equal to 0 க்கு வித்தியாசம் இருக்கு. முன்னே சொன்னேன். ஓகேங்களா? the next result for limit extends to 0 e power x minus 1 by x is equal to 1. இது அதே நிலை தான். so that is approaching the value of x equal to 0 and the limit extends to 0 a power x minus 1 by x is equal to log a. It is also one important result. limit extends to 0 log of 1 plus x divided by x is equal to 1. and then இதுல parallel-ஆ இல்ல எழுதக்கூடிய இன்னொரு ரிசல்ட் தான் இது. பாத்தீங்கன்னா sin theta வந்து நம்ம ஜெனரேட் பண்ணி கொண்டு வரது தான் limit theta tends to 0 1 minus cos theta by theta is equal to 0. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். then inverse function வந்து பார்த்தீங்கன்னா limit x tends to 0 sin inverse of x divided by x is equal to 1. இந்த இடத்துல போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த क्वेश्चन கேட்டா 1 மார்க் क्वेश्चन கேட்டா
sin limit theta tends to 0 sin inverse of theta divided by theta is equal to 1 ன்னு சொல்லிட்டு +2 ல ஒரு 1 மார்க் क्वेश्चन கேட்டாங்க சரிங்களா இதுதான் ரிசல்ட் தேவைப்படும் இதோட வேல்யூ பார்க்கலாம் லிமிட் x tends to 0 1 plus x the whole power 1 by x is equal to e என்ன சார் e புதுசா வந்து e அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா extendable value so extendable value வரணும் வேல்யூ பாத்தீங்கன்னா எதுல இருந்து எதுக்கு வரும்னா 2 to 3 ல 2 to 3 க்கு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது அது வந்து something 2.7 அந்த சம்திங் ரேஞ்சில் இருக்கும் எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது இது வந்து extendable value அப்படி சொல்லுவாங்க so limit x tends to 0 tan inverse of x divided by x is equal to 1 limit x tends to infinity 1 plus k by x power x equal to e power 3 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இந்த நோட்ல எழுதி வெச்சுக்கோங்க இந்த ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு +2 ல தேவைப்படும் சோ நெக்ஸ்ட் வந்து லிமிட்ஸ்னா என்ன அதோட சம்ஸ் பார்த்தோம் அதோட ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிறது என்னங்கறத பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிமிட்ஸ் பேஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து கண்டினியூ சோ அத பத்தி பார்ப்போம் ஓகே லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா லிமிட்ஸ் அப்படிங்கிறது அதோட ப்ராப்பர்ட்டீஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்க்கறது வெரி இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் கண்டினியூட்டி அதாவது தொடர்ச்சி தன்மை அதாவது என்னன்னா ஒரு கிராஃப் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வரையும் போது நம்ம எப்படி வேணாலும் வரைச்சிக்கலாம் ஒரு கிராஃப் போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு sin x cos x கிராஃப் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்குது அது வந்து நம்ம பர்டிகுலர் இன்டர்வல் அதாவது இதோட டெஃபினிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த இன்டர்வல் a to b a-க்கும் b-க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணுற இந்த இன்டர்வலுக்குள்ளால இந்த கிராஃப் வந்து என்ன ஆகுதுன்னா கண்டினியூவாக இருக்கணும் கண்டினியூவாக இருக்கணும் அப்படின்னா என்ன சார் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூட்டி இருக்கக்கூடாது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராஃப் வந்து இருக்கும் இப்படி மேலே போயிடும் அதுக்கப்புறம் ஒரு பிளேஸில் வந்து இப்படி மேலே போயிட்டு இந்த இடத்துல திரும்ப வந்து என்ன ஆகுதுன்னா ஜாயின் ஆகி திரும்ப பழையபடி வந்துடும் ஒரு பாயிண்ட் ஸோ அந்த எக்ஸாக்ட் பாயிண்ட்டில் வந்து அதோட கண்டினியூட்டியை இழந்துடும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம வந்து டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தியரட்டிக்கலாக எப்படி நம்ம சொல்லலாம் கிராஃபாக வரைஞ்சி தான் சொல்லணும் ஆக்சுவலாக கிராஃப் வரைஞ்சி அந்த கிராஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதோட கண்டினியூட்டியை நம்ம சொல்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் tan x கிராஃப் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா π/2ல வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டியை வந்து ரிமூவ் ஆகும் π/2ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸோ இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி கிராஃப் வந்து இப்படி வரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி கிராஃபே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் π/2ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வரதுனால இந்த இடத்துல அதோட கண்டினியூட்டி விட்டு வரும் ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து கண்டினியூஸ் கிராஃப் வந்து கிடையாது ஸோ அந்த கண்டினியூஸ் கிராஃப் கிடையாது அப்படின்னாலும் டோட்டலாக என்டையராக நம்ம வந்து சொல்ல முடியாது அந்த பர்டிகுலர் இன்டர்வல் x tends to x0 அந்த x0ல தான் அதோட கண்டினியூட்டி வந்து இருக்குது அப்போ நம்ம அந்த tan x கிராஃப்க்கு எப்படி சொல்லுவோம்னா tan x இருக்குதுன்னா x is equal to π/2 அப்படிங்கிற இடத்துல மட்டும் என்ன ஆகுதுன்னா அது வந்து அதோட கண்டினியூட்டியை ரிமூவ் பண்ணுது இழக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ tan x இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்லாம் கேட்டாங்க 2018-19 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமில் tan x கர்வ் வந்து கண்டினியூஸ் ஆன் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கண்டினியூஸ் எங்கே வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க பார்த்தீங்கன்னா x is equal to π/2 x equal to π இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ இப்போது கண்டினியூஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து வெரிஃபை பண்ணலாம் அதுக்கான நெசசரி கண்டிஷன் என்ன இந்த எதெல்லாம் இருந்தால் கண்டினியூஸ் இப்போ இந்த கிராஃப் பாருங்க xy is equal to 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் போட்டிருப்பீங்க இந்த மாதிரி கிராஃப் சம் ஸ்பெஷல் கிராஃப்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பீங்க இதில் வந்து y is equal to 1/x அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல இந்த கிராஃப் வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அதோட வேல்யூஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துட்டீங்கன்னா பாசிட்டிவ் டேர்ம்ஸில் வரும் நெகட்டிவ் வேல்யூ எடுத்துட்டீங்கன்னா நெகட்டிவ் டேர்ம்ஸில் இந்த பக்கம் இப்படி வரும் சரிங்களா பட் ஆனால் x is equal to 0 அப்படிங்கிற இடத்துல மட்டும் என்ன ஆகுதுன்னா இந்த y அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா இன்ஃபினிட்டியாக மாறிடுது இந்த இடத்துல 0 போட்டிங்கன்னா 1/0 வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியாக மாறிடுது அதுதான் இந்த பிளேஸ் ஸோ இந்த பிளேஸில் வந்து அதோட கண்டினியூட்டியை இழந்துருச்சு ஸோ அது வந்து டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ the function y is equal to 1/x இந்த கிராஃப் அப்படிங்கிறது it is discontinuous at x is equal to 0 அவ்வளோதான் ஓகேவா ஸோ இதுதான் வந்து அந்த கண்டினியூஸ்னா என்ன டிஸ்கண்டிஷன் என்ன இப்போ நான் கிராஃப் வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்ஸோட யூசேஜ் அப்ளிகேஷன் தான் இந்த கண்டினியூஸுக்கு நல்லா வந்து பயன்படக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா ஸோ கண்டினியூட்டி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த f of x அதாவது லிமிட் x tends to x0 f of x வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும் அதாவது கிடைக்க பெற வேண்டும் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்
சரிங்களா? அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ எக்ஸ் நாட்ல எக்ஸிஸ்ட் ஆகணும்னா நம்மளுக்கு ரெண்டு இது கிடைக்கணும். எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் பிளஸ் பாசிட்டிவ் லிமிட் அப்ளை பண்ணும் பொழுதும் அதே மாதிரி நெகட்டிவ் லிமிட் அப்ளை பண்ணும் பொழுதும் உங்களுக்கு வந்து ஒரே வேல்யூவா கிடைக்கணும். ஓகே, அது ரெண்டு ஈக்குவலா கிடைக்கணும், ரெண்டுமே எக்ஸிஸ்டும் ஆகணும். ஓகேங்களா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும். சரியா? ஸோ இப்படி ஆகுச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன், அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். டைரக்டா அப்ளை பண்ணக்கூடிய இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் continues at x is equal to x naught. இப்போ கணக்கு நான் போட்டு காட்டுவேன் எப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் கேட்பாங்க. சம்ஸாக கேட்கறத விட கான்செப்டாக தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு வந்து நெசசரி கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகணும். லிமிட் வந்து எக்ஸ் நாட் நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணுங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எக்ஸிஸ்ட் ஆகணும். அதாவது எக்ஸிஸ்ட் ஆகணும்னா ஸோ வி ஹேவ் டூ கேட்டகரி. அதாவது நம்ம பாசிட்டிவ் டைரக்ஷன், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோ ரைட் ஹேண்ட் லிமிட்டோ ஈக்குவலாக இருக்கணும். இந்த ரெண்டு லிமிட்டும் இந்த ரெண்டு வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு டைரக்டா அப்ளை பண்ற அந்த வேல்யூக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்றோம், டிஸ்கண்டினியூஸ் சொல்றோம். அதோட இன்னொரு கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல்ல மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அதாவது இந்த லிமிட் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஒரு கர்வ் போயிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல்ல இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியாது, ஏ டு பி அப்படின்னா இந்த ஏவையும் பியையுமே நம்ம எடுத்துக்கூடாது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இதே வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏ பிங்கிறது எண்ட் பாயிண்டா மாறிடும். இந்த எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது சொல்ல முடியும். இதுக்குள்ள இதோட கண்டினியூட்டியை நம்ம ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் இந்த லிமிட்ல அப்படின்னா ஏ டு பி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பாயிண்ட்ஸே கிடையாது இதுக்கு. அப்படிங்கும்போது எதுல இருந்து எது வரைக்கும் அதோட கண்டினியூட்டி செக் பண்ணணும். ஏன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இல்லைங்கும் போது ஏவும் பியும் இல்லைங்கும் போது அதோட கண்டினியூட்டி வந்து நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ அதனால இட் இஸ் எ வெரி நெசசரி பாயிண்ட். முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலா இருக்கணும். கொடுக்கப்பட்டுள்ள அந்த இடைவெளிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூடிய இடைவெளியா இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் கண்டினியூட்டி பாசிபிள். ஓகேவா? ஸோ இதுல டிஸ்கண்டினியூட்டிஸ் தொடர்ச்சியின்மை எப்பெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் நாட்ல டிஃபைன் ஆகாம இருந்துச்சு. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இப்பதான் y is equal to 1/xங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து எக்ஸ் நாட் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இட் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைனா இருக்கணும். எப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட்ல இருந்துச்சுன்னா இது வந்து கண்டினியூட்டி இல்லாம டிஸ்கண்டினியூட்டியா இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகாததுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் டிஃபைன்டுக்கும் எக்ஸிஸ்டுக்கும் வித்தியாசம் முதல்ல தெரியும். டிஃபைன் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன்ல டைரக்டா அப்ளை பண்ணக்கூடிய இந்த மெத்தட் தான் நான் சொல்றேன். டிஃபைன் அப்படின்னா எக்ஸிஸ்ட் அப்படின்னா we have to approaching the value. ஸோ இப்போ எக்ஸிஸ்ட்னாவே நம்ம லிமிட்டை பத்தி பேசணும். அதான் இது லிமிட் வந்து பாத்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னா இது வந்து டிஸ்கண்டினியூட்டி. அப்படின்னா அது டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ல இருக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் நாட் ஈக்குவலா இருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு லிமிட் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கலாம். இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியா கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நாட் க்ளோஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கூடிய இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல். இப்போ சாதாரணமாக ஒரு 5,8 அப்படின்னு ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்டினியூட்டி நம்ம சொல்ல முடியாது. இதே வந்து க்ளோஸ் இன்டர்வல் 5,8ன்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல வந்து ஒரு 7ங்கிற பாயிண்ட்ல இதோட கண்டினியூட்டியை செக் பண்ணுங்க அப்படின்னா பார்க்கலாம். பட் மற்றபடி ஓப்பன் இன்டர்வல் கொடுத்தா செக் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் த நெசசரி கண்டிஷன் ஃபார் டிஸ்கண்டினியூட்டி அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ இந்த கிராஃப் பாருங்க. இந்த கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல அதோட எண்டு பாயிண்டேங்கிறது இல்லாம இருக்கும். முடிவு புள்ளியே இல்லாம ஒரு ஹோல் போட்டிருப்பாங்க. இது ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இந்த ஹோல்லையே இப்படி டார்க்கா இருந்துச்சுன்னா அது வந்து எண்டு, இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஓப்பன், இது வந்து க்ளோஸ்டு. சரிங்களா? இந்த இடத்துல ரெண்டுமே ஓப்பனா இருந்துச்சுன்னா இது வந்து டிஸ்கண்டினியூஸ் கர்வ். இது வந்து டிஸ்கண்டினியூஸ். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது ரெண்டு லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் லெஃப்ட் மைனஸ், இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ். பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. பட் என்னன்னா எக்ஸ் நாட் அப்படிங்கிற ரெண்டுமே எப்படி இருக்குது? நாட் ஈக்குவலா இருக்குது. பாருங்க, இந்த வேல்யூ இங்க காட்டுது, இந்த வேல்யூ இங்க காட்டுது. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருந்தா பாசிபிள். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே நாட் ஈக்குவல் போது இது வந்து டிஸ்கண்டினியூட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் நாட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்கும்?
இந்த இடத்துல க்ளோஸ் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல ஓப்பன் இருக்கும். இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு மைனூட்டா அந்த ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா டிஸ்கண்டினியூட்டி எக்ஸ் நாட்னு சொல்லி அப்ளை பண்ணும்போது இந்த கர்வ் வந்து டிஃபைன் ஆகல. ஸோ அதனால இது வந்து டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த இதெல்லாம் கண்டினியூஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுல வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் போட்டால் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடும். ஓகேவா? 2 ப்ராப்ளம், கண்டினியூஸ்னா எப்படிங்கிறதுக்கும் டிஸ்கண்டினியூஸ்னா எப்படிங்கிறதுக்கும் ப்ராப்ளம் போடுறேன், அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் 4x + 5 x ≤ 3, 4x - 5 x > 3 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணி எந்த பாயிண்டில் இதோட கண்டினியூட்டியை செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த 3ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாயிண்டில் தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் லிமிட் கொடுக்கல. இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிமிட் வந்து ஸ்டார்டிங் லிமிட், என்டையர் லிமிட் கொடுத்துருக்காங்க, எண்ட் லிமிட் கொடுத்துருக்காங்க. இப்போ 0 to π/4 sin x டிஃபைன் ஆகுது. இப்போது π/4 to π/2 வந்து cos x டிஃபைன் ஆகுது. அப்போ எந்த பாயிண்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த π/4 நம்ம அதோட கண்டினியூட்டியை செக் பண்ணால் போதும். ஸோ 2 டைப் ஆஃப் த கொஷின் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி 2 டைப் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த மாதிரி போடணும். இப்போ π/4 கண்டுபிடிக்கும் போது இல்லை இந்த 0 π/2 அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டு π/4 மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி அதோட கண்டினியூட்டி பார்த்தா போதும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள், 3ல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு அந்த 3ங்கிறது வேல்யூ டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட் லிமிட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை செக் பண்ணலாம். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 + f(x) இட் இஸ் ஈக்குவல் டு இப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 + இப்போ வந்து 3யை விட அதிகமான வேல்யூ எங்கே டிஃபைன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாகுது, 3யோட வேல்யூ மேலே அந்த ஃபங்க்ஷனில் அதிகமாகுது, x > 3 அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனில். அப்போ 4x - 5 நம்ம போடுறோம். சரிங்களா? இப்போ இதில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக நம்ம வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா 3ன்னு சொல்லி அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு, எக்ஸுக்கு வந்து வேல்யூ வந்து 3 + போடலாம், 3 தான் நம்ம போடணும். இப்போ 4 × 3 12 - 5 இஸ் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 - அதாவது நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 - அப்படிங்கிறது என்னென்னா நம்ம இது சொல்லுவோம் 3யோட கம்மியாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது 4x + 5. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிடுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம 3 அப்ளை பண்ணிங்கன்னா 12 + 5 இட் இஸ் ஈக்குவல் டு 17 அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது இப்போ இந்த 2 லிமிட்டுமே எப்படி இருக்குன்னா 2 வேல்யூமே என்ன ஆகுதுன்னா நாட் ஈக்குவலாக வருது. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 + f(x) நாட் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 - f(x) இஸ் நாட் ஈக்குவல்ட்டாக வரதுனால என்ன சொல்லிடலாம்னா the given function f(x) is f(x) does not discontinuous at x equal to 3 அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். அதாவது f(x) என்ற சார்பு x equal to 3இல் தொடர்ச்சியின்மையை காட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். f(x) இட் இஸ் ஈக்குவல் டு sin x 0 to π/4 cos x π/4 to π/2. இப்போ இதில் வந்து லிமிட்டு π/4 ப்ளஸ் கண்டுபிடிக்கிறீங்க f(x). அப்போ π/4 விட நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கக்கூடிய, அதாவது அதிகமாக இருக்கக்கூடியது. இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/4 ப்ளஸ்ஸுங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா π/4 விட அதிகமாக இருக்கக்கூடியது இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய 2வது ஃபங்க்ஷனில் இருக்குது, cos x ஃபங்க்ஷனில் cos x அப்ளை பண்ணிக்கிறோம். எக்ஸுக்கு பதில் π/4 அப்ளை பண்ணோம்னா என்ன வரும் உங்களுக்கு 1/√2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/4 minus f(x) that is equal to லிமிட்டு இந்த வேல்யூ ப்ளஸ் வேல்யூ அப்ளை பண்ணுறது அதே மாதிரி தான் நம்ம மைனஸ் வேல்யூ போட்டு நம்ம என்னங்கிறது செக் பண்ணி பார்க்கணும். இப்போது f(x) வந்து ரெண்டுமே பாசிட்டிவ், f(x)ங்கிறதுக்கு எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு அடுத்த லெவலில் செக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நெகட்டிவ் பாருங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/4 மைனஸ் இப்போ இந்த மைனஸ்னால் கம்மியான வேல்யூ எங்கே டிஃபைன் ஆகுது, sin x டிஃபைன் ஆகுது. sin x இட் இஸ் ஈக்குவல் டு 1/√2. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுமே வேல்யூமே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ மூணாவது நம்ம என்ன செக் பண்ணோம்னா f(x0) அதாவது f(π/4) நம்ம செக் பண்ணணும். இந்த f(π/4) அப்படிங்கிறது டேரெக்டாக π/4 எங்கே வச்சிருக்குது, இப்போ இங்கே தான் ப்ரெசென்ட் ஆகுது. ஓகேங்களா? sin x தான் ப்ரெசென்ட் ஆகுது. sin π/4. ஸோ தட் இஸ் வேல்யூ பார்த்தோம்னா உங்களுக்கு 1/√2. சரியா? ஸோ அதையும் நம்ம போட்டுக்கிறோம். அப்போ மூணுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/4 ப்ளஸ் f(x) it is equal to limit extends to π/4 minus f(x) it is equal to f(x)ங்கிறதுனால the given function f(x) is continuous on x equal to π/4 அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிடலாம்.
@π/4 ஓகேவா. அப்போது f ஆஃப் எக்ஸு x ஈக்குவல் டு π/4 தொடர்ச்சி ஆக உள்ளது அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஓகேவா. ஓகே, இப்போ இந்த தான் நம்ம சம் போடுறதுக்கான வேரியேஷன். 2 மாடலில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று இப்படி, இன்னொன்று இப்படி.